ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆரஞ்சை விட 7 மடங்கு இதில் அதிகம். அதே மாதிரி வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் சத்தை விட இதில் 15 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக கன்சீவாக இருக்கிறவங்க, டெலிவரி ஆனவங்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரையை நிறைய எடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ சத்தானது இது. பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரியணும். ஒரு 3 நிமிஷத்தில் அரிசி நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக பொடிச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் பவுடர் ஆக்கிடக்கூடாது. அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறமா காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாவை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாம் வதங்கட்டும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் நிறைய முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும். அப்படி வேக வச்சாதான் முருங்கைக்கீரை நல்லா சாஃப்டாக வேகும். இளம் முருங்கைக்கீரையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் ரஃப்பான முருங்கைக்கீரைனா ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நான் எடுத்திருந்தது இளம் முருங்கைக்கீரைன்றதுனால எனக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அரிசியையும் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து கலந்துடலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை நல்ல டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.